அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரும்பாலான நேரங்களிலே நாம் நினைக்கக்கூடியதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு எதிராக சில விஷயங்களை செய்து விடுவான். நாம் நினைக்கக்கூடிய விஷயம் நடக்காமல் ஆகிவிடும். என்ன காரணத்திற்கு என்பதை திருக்குர்ஆனை நாம் புரட்டினால் 68வது அத்தியாயம் 17வது வசனத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதற்கான விடையை 38 வசனங்கள் வரைக்கும் பேசுகின்றான். என்ன? முற்காலத்திலே ஒரு சமூகம் வாழ்ந்தார்கள். அந்த சமூகம் தோட்டக்காரர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த தோட்டக்காரர்கள் கனிகளை நாம் அதிகாலையிலே சென்று பறித்து விடுவலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் நாடினால் என்று அவர்கள் கூறவில்லை. எனவே அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இறைவனிடம் இருந்து சுற்றக்கூடிய நெருப்பின் ஆபத்து சுற்றி தோட்டத்தை முழுவதுமாக அழித்து விட்டது. நெருப்பு கரிந்து விட்டபடியால் அத்தோட்டம் காலையில் கருத்த சாம்பலை போல் ஆகியிருந்தது. இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தாமல் இருந்தார்கள். தோட்டம் அழிந்து விட்டது. காலையிலே நாம் சென்று கனிகளை பறித்து கொள்ளலாம் என்று வீடு திரும்பிய அந்த தோட்டக்காரர்களுடைய நிலை, அல்லாஹ் இரவிலே நெருப்பை கொண்டு சென்று அங்கே அந்த தோட்டத்தை முழுவதுமாக அழித்துவிட்ட செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே தொடர்ச்சியாக பேசி வருகிறான். பிறகு எதுவும் அறியாத அந்த மக்கள் காலையிலே எழுந்து ஒருவருக்கு ஒருவர் அழைப்பு கொடுக்கின்றார்கள். தோட்டத்திற்கு வாருங்கள், இன்றைய தினத்திலே நாம் கனிகளை பறித்து கொள்ளலாம் என்று அழைப்பு கொடுத்து வருகின்றார்கள். பிறகு நாம் சொல்லக்கூடிய நேரத்திலே எந்த ஒரு ஏழைகளும் நமக்கு முன்பாக வந்துவிடக் கூடாது என்பதையும் அந்த தோட்டக்காரர்கள் எண்ணிக்கொண்டு செல்கின்றார்கள். தன்னுடைய தோட்டத்திற்கு அருகிலே சென்றபோது அங்கு பார்த்தால் அனைத்தும் கருகி கிடக்கக்கூடிய நிலையிலே நாம் வழி தவறி வந்துவிட்டோம், நம்மளுடைய தோட்டம் இதுவல்ல என்று எண்ணிக்கொண்டார்கள். பிறகுதான் தெரிந்தது அது நம்மளுடைய தோட்டம் என்பதை அவர்கள் உணர்ந்து பிறகு அவர்கள் அந்த தோட்டத்தை கவனித்து பார்த்து, இல்லை, இது நம்மளுடைய தோட்டம்தான், ஏழை எளியோருக்கு எதுவும் கிடைக்காமற் செய்து நாம் தான் பாக்கியம் இழந்தவர்களாக ஆகிவிட்டோம் என்று கூறிக்கொண்டனர். அங்கே இருந்த ஒருவர் சொல்லுகின்றார், நீங்கள் தஸ்பீக் செய்து இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா என்று கேட்கிறார். அதற்கு அந்த மக்கள், எங்கள் இறைவன் தூயவன், நாம் தான் நிச்சயமாக அநியாயம் செய்தவர்கள் ஆகிவிட்டோம் என்று கூறினார்கள். பின்னர் அவர்களில் சிலரை நித்தித்தவர்களாக முன்னோக்கினர். அதாவது அவர்களுக்குள் ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டு அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களுக்கு உண்டான கேடே, நிச்சயமாக நாம் வரம்பு மீறியவர்களாக இருந்தோம். எங்களுடைய இறைவன் இதைவிட மேலானதை எங்களுக்கு மாற்றித்தரக்கூடும். நாங்கள் தௌபா செய்து நிச்சயமாக எங்களுடைய இறைவன் மீதே ஆதரவு வைக்கிறோம் என்று கூறினார்கள். இவ்வாறுதான் இவ்வுலக வேதனை வருகிறது. அவர்கள் அறிந்து கொள்வார்களானால் மறுமையின் வேதனை இதைவிட மிகவும் பெரியது என உணர்ந்து சன்மானத்தின்பால் திரும்புவார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இங்கே தோட்டக்காரர்களை பற்றி பேசுகின்றான். என்ன நினைத்தார்கள்? அல்லாஹ் நாடினால் நாம் நாளை இந்த தோட்டத்திற்கு சென்று கனிகளை பறித்து கொள்ளலாம் என்று அவர்கள் சொல்லவில்லை. மறுநாள் அவர்கள் கனிகளை எல்லாம் பறித்து நாம் புசிப்போம், வியாபாரம் செய்வோம், ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது என்று எண்ணியிருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய சூழ்ச்சியை முறியடித்தான். பிறகு அவர்களுக்குள் ஒரு பயபக்தியை ஏற்படுத்தி அவர்கள் தௌபா செய்தார்கள் என்பதையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களிலே பேசுகின்றான். ஆகவே ஒரு காரியத்தில் நாம் இறங்கினால் இன்ஷா அல்லாஹ் என்ற இறைவன் நாடினால் நாம் அதை செய்வோம் என்று நாம் பயன்படுத்திக் கொள்ளுவோம். ஒரு காரியத்தில் நாம் வின் பண்ணிவிட்டோம், வெற்றி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அவர்களுடைய உரிமையை நாம் கொடுத்து விடுவோம். அனாதைகளினுடைய உரிமையை அவர்களுக்கு கொடுத்து விடுவோம். பெற்றோர்களுக்கும் மனைவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய அவர்களுடைய உரிமையை நாம் அதிலிருந்து கொடுத்து விடுவோம். அல்லாஹ் இதில் பரக்கத் செய்கிறான் என்பதைத்தான்
இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இந்த தோட்டக்காரர்கள் யார் என்பதை நாம் இப்னு ஹசீர் என்கின்ற தப்சீர் விளக்க உரையை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோவிலே பார்ப்போம்.